கட்டி அரசால வந்த என் பொண்ணு மினிச்சாமி என் கூட நின்று காக்கணுண்டு. அப்ப ஆதி ஒரு நாளையிலே என் கிழவனும் கிழவையும் மணிஜோனுக்கு நாளையிலே கைலி பிள்ளை வளர்க்க பெருநாடு போறன் என்று மக்க வளர்க்க மறுநாடு போறன் என்று இப்ப மேற்கே மலையாளமா கிழக்கே யாங்கி நாடு அந்தி மர நாடு அதிமர வரிசையுமே அந்த ஒன்னி வெளிநாடை விட்டு என் மதுரை வீரா இந்த மதுரை வீர எல்லை விட்டு கிடக்கும் போது இந்த பொண்ணு மனிதள வாசல் இல்ல பொண்ணு மினிய வணங்கி நிக்க இல்ல. என்ன செய்ய போற எது செய்ய போறோம் என்று நான் பிள்ளை வழக்க கட்ட தூக்கிட்டேன். அப்ப மக்க வழக்க மறுநாடு ஓரன் என்று என் பாட்டன் கிழவன் மடிச்சு வந்த நாளையிலே என் கிழவா கிழவா அப்ப வந்து இருப்பது என் திருமலையாண்டா அவர் வாக்குக்கு கட்டுப்பட்டு அவர் அள்ளி வச்ச சாம்பு வீண் போகாதபடி அவர் சொன்ன சொல்லு எந்த ஒரு அசுகு பிசுகள் வந்துடாதபடி என் கிழவா கிழவா கிழக்கே யாங்கி நாடு அடேங்கப்பா. அதான் என்னுடைய பிள்ளை இன்னைக்கு மனையை ஓடி போய் பார்த்தேன், இலைய உடிச்சு பார்த்தேன். இன்னைக்கு வெள்ளிப்பணம் அழிஞ்சு வச்சு தங்கப்பணமும் தவிடாகி போச்சு. இன்னைக்கு குடிக்க கூட கஞ்சியில் இடமேனே. இன்னைக்கு நொம்பளை போட்டு தானே போய் கிடக்க. இன்னைக்கு இருப்பமா சாவ மாட்டேன் மேடா இருக்க. இன்னும் திருவோடு இருக்கு, அதனால தான்டா உனக்கு இருக்கு. ரொம்ப கஷ்டம். ஏன்னு தெரியல, எப்படி ஏதாச்சும் தெரியல, அப்படியே எல்லாம் தலையெல்லாம் வர மாதிரி இருக்கு. திறனை மாற்றித்தாண்டாப்பா. 9 வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு ஒரு விளக்கு போட்டு வா. சரி சார். உன்னுடைய கிரகங்களை மாறிக்கிறோம். சரி சார். உன் பிடிய விலைக்கு தரேன். சரி சார். ஏண்டா என்னுடைய அரண்மனையில் கெட்ட கெட்ட சப்பனமாக தவிட்டு போடுதடா. உண்மையா இல்லையாடா? ஆமாம் சாமி, எனக்கு கெட்ட கணக்கு வந்துருக்கு சாமி. கெட்ட கெட்ட கணக்கு சாப்பிட்டு வந்தேன். போய் அழகு மலைக்காடு போய் கோம்பமலை ராக்காயிட்ட போய் தீர்த்தாடிட்டு என் 18ஆம் படி இருப்பேன் படிவாசல்ல வந்து கட்டுக்கணிக்க கட்டுறான். உன்னை அண்ணன் வந்து கையில முடிய விளக்கி ஓ அரண்மனையை காத்து தரண்டாப்பா.
சரி சாமி, குலதெய்வம் இருக்கா இல்லையா சாமி? இருக்குடாப்பா. ஏன் கஷ்டம் கொடுக்குறீங்க? டேய், நீ தெய்வம் இருந்துச்சுன்னா 1000 சோதனை வந்து தாண்டா தீரும். சரி சரி, அதுவும் பிச்சை அந்த அளவுக்கு போயிருக்கு. அதுக்கிட்டே உனக்கு சொன்னேன், போய் வாடா கொம்பமலை ராக்காயி, சரி சாமி. நீ குளிச்சு முழுகி நீராடி சரி சாமி. படிவாசல்ல கட்டிக்காணிக்க கட்டுறான். இப்போ வலதுவரில் இருந்து காட்டுறேன்டா. சரி சாமி. எண்ணி 3 மாதம் 90 நாள்ல இருந்து சரி சாமி. என் பிள்ளைய 2 குளிக்க சொல்லும்டா. சரி. ஒரு தெய்வமும் உன்ட்ட வந்து போகுதுடா சாமி. சரி சாமி, ஒத்துக்கிறேன். உண்மைதான், ஒத்துக்கிறேன்ப்பா. உண்மையா இல்லையாடா? உண்மைதான் சாமி. ம், இப்போ அந்த தெய்வம் கூட கண்ணில் காமிக்க மாட்டேங்குது சாமி எனக்கு. அதுக்கு தாண்டா சொன்னவனைய சரி சாமி. படிவாச போடா, சரி. கட்டுக்காணிக்க கட்டுறாண்டு தீர்த்தத்தை பிடிச்சிட்டு வந்து சரி சாமி. ஒரு வீடு வாசலாம் தொளிச்சுட்டு சரி சாமி. கன்னிமூலையை நோக்கி சரி சாமி. ஒரு விளக்கு போட்டு கும்பிட்டு வாடா. சரி சாமி. இருக்கிற சவனமும் தொட்டி சொல்லும்டா அவன்கிட்ட. சரி சாமி. இன்னைக்கு தட்டி சொன்னதை சவனமும் இன்னைக்கு சொல்லலை அவன்கிட்ட. உண்மையிலே சாமி. போயிட்டு வந்து தொழி. சரி சாமி. தொழிச்சதுக்கப்புறம் மாற்ற எப்படின்னு பாரு. சரி சாமி. உன் புளிய விலைக்கு தரடாப்பா. சரி சாமி. சொன்ன மாணிக்க சரி சாமி. 9 கிழமை சரி சாமி. விளக்கு போட்டுக்கிட்டே வா. சரி சாமி. விநாயகருக்கு சரி சாமி. அப்படி கையெடுத்து வணங்கி வந்தேனாக்கா சரி. உன் கிரக நிலை மாறுறது சரி. உனக்கே தெரியும். சரி சாமி. சரிப்பா, வாக்கு கொடுத்த மாதிரி நீ நிறைவேற்றி கொடுக்கணும். 3 மாதம் இருக்கா, 90 நாள் கெடு. அதுலேருந்து அவர் விடுபட்டு கொடுத்து அவர் நல்ல வழி காமி. அவர் ரொம்ப சொல்ல முடியாத சோதனை இருக்காரு. நீ தான் அவர் தொலைந்து காக்கணும். காத்து தரேன்னு சொல்லிடுச்சுப்பா. நம்பி வந்துட்டாரு. காத்து தரேன்னு சொல்லிடுச்சு. அதான் என்ன சொன்னேன், நீ குடிக்க கஞ்சி இல்லடா திருவிடு தாண்டா எடுக்கிற நிலைமையில இருக்குன்னு சொன்னா சொல்லலையா? உண்மையிலே சாமி, அந்த நிலைமையில தான் இருக்கு. அதை விட ரொம்ப இதாக இருக்கு சாமி. போய் வா. பிரச்சனையாக தான் வருது. ஏன் அப்படின்னு தெரியல, யாரும் பண்ணியாலும் தெரியல, உண்மையை புரியலாம ரொம்ப இதாக இருக்குது. வந்த தெய்வம்னால கனவுல வர மாட்டேங்குது. இப்போ வரும். தட்டி உசிப்பு சொல்லுவேன்னு சொல்லிட்டேல. சரி சாமி. தட்டி உசிப்பு சொல்லுவேன். நீ போய் வா, தட்டி உசிப்பு சொல்லுவேன். யாரும் உனக்கு வீட்டுக்கு எதுவும் இது பண்ணி வச்சுருக்காங்க? உனக்கு அதெல்லாம் அதிகாரம் கிடையாது ரமேனே. ஐயா நினச்சிக்கிட்டாத்தே உனக்கு உண்டு. சரி சாமி. உனக்கு அதெல்லாம் அதிகாரம் கிடையாது. நீ கொம்பமலை போயிட்டு வா. சரி சாமி. புடவரையில் தித்தாடி சரி. படிவாசலில் கட்டுக்காணிக்க கட்டி. சரி சாமி. ஒன்பது கிழவை சரி. சொன்ன மணிக்கு விளக்கு போட்டு வா. சரி. நைட்டு ஒரு கிழவை வருவியான். சரி சாமி. சொல்லுவியான். சரி சாமி. உன் கண்ணில் போய் வந்தால் நல்லா இருக்கும். போய் வரணும். கண்டிப்பாக வளரும் உங்களை போய் விட்டு. சரி சாமி. இப்போ கூட ஒரு இடையில ஒரு 3 மாதம் முன்னாடி தான் போயிட்டு வந்தேன் நான். அப்போ கூட கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு இதாக இருக்கும். போய் வாங்க மாறிக்கிறோம். 9 உணவை சொன்ன மாணிக்க விளக்க போட்டு சாமி சொன்ன மாணிக்க. சரி சாமி. மாறிக்கிறோம். ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிறோம். சரி சாமி. நல்லாயிருக்கும். இப்போ வீட்டு வாசல் எதுவும் தெய்வம் இருக்கா? தெய்வம் இருக்குன்னு சொல்லிடுச்சு. சரி சாமி. முதல் கையே போட்டோன்னு ஏழா விட்டு தெய்வ உறுதி. சரி சாமி. என்ன கொடுத்துரு நீங்களே பார்த்துக்குங்க. ஆமாம் சாமி. தெய்வ சப்போர்ட் ஃபுல்லாக இருக்குது. கிரக நல்லா நல்லதே போடுறது. கிரகம் அதான் ரொம்ப சித்திரவையாக ரொம்ப இதாக இருக்குது. நீ மயம் பிறந்ததுக்காச்சும் கொஞ்சம் மாற்றம் மாதிரி நினச்சா நல்ல கூட மாற்றம் மாற மாட்டேது. அடப்பட்டு போய் தான் கிடக்கானா. போய் வாங்க மாறிக்கிறோம். சரி. எதுவும் நம்ம தொழில் இப்போ ஏதாவது எடுத்தால் சரியாகுமா, ஜெயிக்கலாமா? ஜெயிக்கலாம். சரி. போய் வாங்க, போய் வந்தக்கப்புறம் ஜெயிக்கலாம். சரி சரி. அதான் ஒரு தான் நினச்சிருக்கான். நடக்கிறதுனால நடக்கும்னு நினச்சிருக்கோம். போய் வாங்க, உறுதியாக ஜெயிக்கலாம். சரி. நீ தோக்க மாட்டேங்க. சரி சார். அதான் ஏன்னு தெரியல, ஒரு 7 மாதமாகவே அப்படி ரொம்ப வேதனைப்பட்டு இந்த இதனால தான் உதவி பண்ணுறேன். என்ன பண்ணி யாரும் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு 10 ரூபா எலுமிச்சம்பழம் கூட காசு இல்லாமல் இப்போ
அவனுக்கு இன்னும் அவ்வளோ சித்திரவதை இருந்தது ஏனே தெரியல அந்த அளவுக்கு இதாக இருந்துச்சு. கட்டுக்கணில எப்படி படிவாசலில் தருமர்னு ஒருத்தர் இருப்பார் பூசாரி. சரி இந்த ஓரத்தில் நிற்பாப்புல. சரி அவர்கிட்ட போங்க, சாமி இந்த மாதிரி கட்டுக்கணிக்கை கட்ட சொன்னாங்க, கட்டுக்கணிக்குன்னு சொன்னீங்கன்னா 500 ரூபா கொடுங்க. ஆமாம் தெரியும், ஆஞ்சநேயர் சைடு. ஆமாம், அந்த ஓரத்தில் இருப்பாங்களே 2 பேர் இருப்பாங்க. ஆமாம், குண்டா இருப்பார், தருமர்னு சொல்லுங்க. இந்த மாதிரி வரதை கூடாங்க அனுப்பிவிட்டான்னு சொல்லுங்க. சொல்லி விட்டுட்டு இந்த மணிக்கு சாமி மந்திரிக்கணும் சாமி சொன்னீங்கன்னாக்கா சாட்டையை வச்சு அடிப்பாப்புல. ஒரு 120 ரூபா வைங்க, வச்சுட்டீங்கன்னாக்கா அதுவே கட்டிக்கிறோம். கட்டுக்கணிக்குன்னு சொன்னாக்கா இன்னைக்கு 500 ரூபா வாங்குவாங்க அவங்க வந்து. சம்பாதிக்கிறதுக்குரிய வழி. ஒரு 120 ரூபா மட்டும் வைங்க. அவங்க இந்த மாதிரி கட்டுக்கணிக்க சொன்னா அவங்களே கட்டுக்கணிக்குன்னு சொல்லாதீங்க, கட்டுக்கணிக்குன்னு சொன்னீங்கன்னா 500 ரூபா வைப்பாங்க. சரி இந்த மாதிரி என்ன கேட்கணும் அவங்கள்ட்ட, சாமி குடும்பத்துக்குன்னு சொல்லி நின்றுங்க, சாட்டை வச்சு அடிப்பாங்க, மந்திரி சுடுவாங்க, சரியாயிரும். சரி விளைக்கிறோம். அப்படியே சொல்லிட்டு